السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم سجد وجهي للذي خلقه وشق سمعه وبصره بحوله وقوته. رواه أبو داود. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இறையச்சமுடையவர்களின் பண்புகள் அப்படிங்கிற தொடரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அந்த தொடரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இறையச்சம் இருந்தாதான் எங்கே போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆயத்து குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் இல்லையா? எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அந்த ஆயத்துடைய கடைசியை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு விட்டாரோ, வ உதுகிலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார். சரியா? நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு யார் அனுப்பப்பட்டு விட்டாரோ அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லிவிட்டு, வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலகத்தின் எந்த இன்பங்களாக இருந்தாலும் சரி, அந்த இன்பங்கள் அற்பமான சாதாரணமான தற்காலிகமான இன்பங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப எந்த இன்பங்களாக இருந்தாலும் அது ஒரு அற்பமான இன்பம், அது தற்காலிக இன்பம் இல்லையா? எது மகத்தான இன்பம், மகத்தான வெற்றி என்று சொன்னால், எது மகத்தான வெற்றி? சொர்க்கத்தை பெறுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா என்ன வேணும்? தக்வா வேணும். தக்குவா உள்ளவங்க யார் என்று சொன்னா, யார் யார் தக்குவா உள்ளவங்க? ஒரு பாவத்தை செய்து விட்டாலோ, கடமையை செய்ய விட்டு விட்டாலோ கல்வி என்ன செய்யும்? உறுத்தும், பதறும். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸ் என்று சொல்லப்பட்டு விட்டால் அதுக்கு அப்படி என்ன செய்வாங்க? கட்டுப்படுவாங்க. மூணாவது என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்ணுவாங்க. நாலாவது என்ன என்று சொன்னால், கோபத்தை அடக்குவார்கள். அஞ்சாவது என்னன்னு சொன்னா, மக்களை மன்னித்து விடுவார்கள். ஆறாவது என்னன்னு சொன்னா, ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உடனே உடனே என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார்கள். அப்படிங்கிற இந்த 6 பண்புகளை நான் பார்த்திருக்கிறோம். 7வது பண்பை அதே ஆலை இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 135 அதே ஆயத்தில் நேற்று பேசின பத்தியலா, அதே ஆயத்தில் அவர்கள் பிடிவாதம் பிடிக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு, அவர்கள் பிடிவாதம் பிடிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க பத்தியலா, அவங்க இறையச்சம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். சில பேரை பாத்தியலாக்க நம்ம நம்மளே சொல்லுவோம், வாதத்துக்கு மருந்து இருக்குது, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி அவனை விடுங்க, திருந்தாத ஜெம்மம் சொல்லுவோமா இல்லையா? யார சொல்லுவோம்? இந்த பிடிவாதம் பிடிக்கிறான் பத்தியலா, அவனை தான் திருந்தாத ஜெம்மங்குவோம். அதே மாதிரி பாத்தியலாக்கு அவன் பிடிச்ச முயலுக்கு எத்தனை காலு? 3 கால்டா, 3 காலு தான் அப்படிங்குவோம். அப்ப ஏன் இப்படி சொல்றோம்? இதெல்லாம் நல்ல விஷயமா? அவன் நல்லவன் இல்லை என்பதற்கு இந்த வார்த்தைகளே சான்று. அப்ப நல்லவன் என்பவன் பிடிவாதம் பிடிக்க மாட்டான். ஒரு விஷயத்தை, நல்ல விஷயங்களை கேட்கிறாங்களா, அதை என்ன செய்வான்? அதை காதால கேட்டு தன்னை மாத்திக்கிடுவான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப பிடிவாதம் பிடிக்க கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை
இந்த பிடிவாதம் பிடிக்கிறாங்க பாருங்க, அவர்கள் நரகவாசிகள் என்றே அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க. சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய 67வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் நரகவாசிகள் நரகத்திற்கு சென்று விட்ட பிறகு அவர்கள் சொல்வார்கள், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் உபதேசங்களை காதிலே கேட்டிருந்தால், நாங்கள் பிடிவாதம் பிடிக்காமல் அந்த உபதேசங்களை ஏற்றிருந்தால், அந்த உபதேசங்கள் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் அமைத்துக் கொண்டிருந்தால் எங்க வந்திருக்க மாட்டோம்? நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே, நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. எங்களை நரகத்தில் தள்ளியது என்பது நாங்கள் பிடித்த பிடிவாதமாக இருக்கிறது என்ற நரகவாசிகள் நரகத்தில் புலம்புவதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப பிடிவாதம் என்பது நரகவாசியுடைய குணம் என்பதற்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். அதே சமயத்தில் ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் மூமின் நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகிறதா அதை ஏத்துக்கிறனும் மாத்தணும். எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்றோம், ஆனா நிறைய பேர்கிட்ட பிடிவாத குணம் இருக்கிறது. அதாவது பிடிவாத குணத்தை பொறுத்தவரை பிடிவாத குணம் நல்ல விஷயங்கள் இருக்கலாம், அதை நீங்க மனசுல வச்சுக்கிறணும். புரியுச்சா? நான் வட்டி வாங்க மாட்டேன், என்ன செய்யணும்? பிடிவாதமா இருக்கணும். நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், என்ன செய்யணும்? பிடிவாதமா இருக்கணும். நான் தண்ணி அடிக்க மாட்டேன், என்ன செய்யணும்? பிடிவாதமா இருக்கணும். அப்ப நல்ல விஷயங்களை பொறுத்தவரை செய்வேன் என்றும் கெட்டதை செய்ய மாட்டேன் என்றும் என்ன செய்யணும்? பிடிவாதமா இருக்கணும். அது அல்லாத நார்மல் விஷயங்கள் என்று வருகிற போது ஒரு தெரியாத விஷயம் சொல்றாங்க, உடனே என்ன செஞ்சுக்கிறானே? மாத்திக்கிறன்னு ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு மகரிபு தொழுகைக்கு முன்னால முன் சுன்னத் இருக்குதா இல்லையா? இருக்குதுன்னு புகாரிலேயே ஹதீஸ் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு இருக்குதுன்னு புகாரில தெளிவா ஹதீஸ் விட்ட பிறகு நிறைய பள்ளிவாசல்கள்ல இது சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சுன்னத்தில் மகரிபுக்கு முன்னால் முன் சுன்னத் இருக்கிறது. நான் சொல்லல, புகாரி நீங்க படிச்சு பாருங்க. இமாம் புகாரி தலைப்பே போடுறாரு. தலைப்பை போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுக்கு முன்னால சுன்னத் தொழுதாங்க அப்படின்னு இருக்குது. நம்ம இந்த ஹதீஸை சொல்லதான் செய்யறோம். மரசாக்கள் ஹதீஸுகளை படிச்சு தான் கொடுப்பாங்க. ஆனா பள்ளிவாசல பாத்தீங்களாக்க மகரிப் பாங்கு என்று போட்டுவிட்டு இகாமத்து என்ன உடன் அந்த மைக்கு சுவிட்சை ஆஃப் பண்றாங்களோ இல்லையோ, பாங்குக்குரிய துவாவை ஓதுறாங்களோ இல்லையோ, உடனே காமத் சொல்றாங்கல்ல. இப்படி நிறைய தப்புகளை பண்றாங்கல்ல. 5 வேளை தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா ஓறாங்கல்ல, இது சரியா? மௌத்தா போனா ஃபாத்திஹா ஓறாங்கல்ல, இது சரியா? அப்ப கெட்ட விஷயங்களை செஞ்சே தீருவேன் அப்படி நினைக்கிறாங்கல்ல, இது என்ன? இது பிடிவாதம். பிடிவாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிடிவாதக்காரர்கள் நரகவாசி நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் பிடிவாதம் பிடிக்க மாட்டான். அவனுக்கு ஒரு ஆயத்து சொல்லப்பட்டு விட்டால், ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டு விட்டால் தன்னைத்தான் என்ன செய்து கொள்வான்? மாற்றிக் கொள்வான் என்பதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 7466வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மஸலுல் முஃமினி, ஒரு மூமினுக்குரிய உதாரணம். நம்ம எல்லாம் மூமின்களா இல்லையா? ஒரு மூமினுக்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால், கமஸலி காமத்தி ஸர்இ, அவர் நாணலை போன்றவர். மூமின் யாரு? ஒரு நாணலை போன்றவர். நாணல்டா என்ன? நாணல்டா நாணல் புரிஞ்சா? நாணல்ல என்ன? பெரிய அந்த புல்லு மாறு இருக்குமா இல்லையா? மாஷா அல்லாஹ், ஆத்து ஓரத்துல பெரிய ஒரு புல்லு மாறு இருக்கு இல்லையா? அந்த அந்த பெரிய புல்லு மாறு இருக்கு பத்தியா ஆத்து ஓரத்துல, அதுக்கு பேர் என்ன? நாணல். ஒரு மூமின் எதை போன்றவன்? நாணலை போன்றவன். அந்த நாணல் என்ன செய்யும் என்று சொன்னால், காற்றடிக்கக்கூடிய திசைக்கு அது தன்னை மாற்றிக் கொள்ளும் இல்லையா? அவ இங்கிட்டு காத்து அடிக்குதா வளையும், அங்கிட்டு காத்து அடிக்குதா வளையும், காத்து அடிக்காம இருக்கதா நான் என்ன செய்யும்? நேரா நிக்கும். அப்புறம் ஒரு முஃமின் நாணலை போன்றவன். காற்றுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உதாரணமா காட்டுறாங்கன்னு சொன்னா, குர்ஆனும் ஹதீஸும். காற்றுனா என்ன? குர்ஆன் ஹதீஸ். அப்ப ஒரு முஃமின் நாணலை போன்றவன். குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த காற்று வந்து விட்டால், காற்று அடிக்கப்பட்டு விட்டால், அந்த காற்றுக்கு தகுந்த மாதிரி நாள் வளையுமா இல்லையா? அது மாதிரி ஒரு முஃமின் தன்னை தான் என்ன செஞ்சுக்குவான்? மாத்திக்கிடுவான் என்று ஹதீஸ் பேசுகிறது. இப்படி மாத்தினால்தான் அந்த நாணலை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும், கஜா புயலை அடித்தாலே
அந்த நாணல் ஒண்ணு செய்யாது, உடைஞ்சு போகாது, பாதுகாக்கப்படுதா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் பாதுகாப்பான். அதே சமயத்தில் மசலுல் காஃபிரி, காஃபிருக்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால், கமசலில் அர்ஸத், அவன் ஒரு நேரான மரத்தை போன்றவன். தென்னை மரம் இருக்க பத்தியலா, பனை மரம் இருக்கு பத்தியலா, இந்த தென்னை மரத்தை போன்றவன் பனைமரத்தை போன்றவன். நேர நிமிர்ந்து நிற்கும் பத்தியலா, அதை நேரா நிற்கக்கூடிய அந்த மரம் காத்துக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே வளைத்துக் கொள்ளுமா, தன்னைத்தானே மாற்றிக் கொள்ளுமா? அது மாதிரி ஒரு காஃபிரே. அதே சமயத்தில் ஒரு பெரும் காற்று அடித்து விட்டால் ஒரு மென்மையான நாணல் பாதுகாக்கப்படுகிறது. இந்த கஜா புயல்ல எவ்வளவோ தென்னை மரங்கள் பறை மரங்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாம போனுச்சா இல்லையா? அது மாதிரி இந்த காஃபிர் என்ன செஞ்சிடுவான்? ஒண்ணுமில்லாம போயிடுவான் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம மார்க்க விஷயங்களாக இருந்தாலும் சரி, உலக விஷயங்களாக இருந்தாலும் சரி, இப்படி தாங்க அல்லாஹ் சொன்னான், இப்படி தாங்க ரசூல்லா சொன்னாங்க என்று சொன்னால் தன்னை தானே என்ன செஞ்சுக்கிறனே மாத்திக்கிறனமே தவிர பிடிவாதம் பிடிக்க கூடாது, சொல்ற ஆளை பார்க்க கூடாது. அரபில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது இல்மு என்பது காணாமல் போன பொருளை போன்றது. கல்விங்கிறது என்ன? தொலைந்து போன பொருளை போன்றது. அந்த பொருளை யார் எடுத்து கொடுத்தாலும் வாங்கி கொள்வோமா இல்லையா? ஒரு சாவி காணா போயிருச்சு, காணா போன சாவிய பெரிய பணக்காரர் எடுத்து கொடுத்தா தான் வாங்குவேன், ஒரு ஏழை வாங்கி கொடுத்து எடுத்து கொடுத்தா வாங்க மாட்டேன் அப்படியா சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம் பத்தியல. அது மாதிரி இல்மு என்பது எதை போன்றது? காணாமல் போன பொருளை போன்றது. நீங்க சொல்றவரை பார்க்க கூடாது, சொல்றவர் சைத்தானா இருந்தாலும் தப்பு கிடையாது, அப்படி இருக்க கூடாது. தனி விஷயம். ஒரு பேச்சுக்கு கெட்டவரே வந்து நல்ல விஷயத்தை சொன்னாலே என்ன செஞ்சுக்கிறனே ஏத்துக்கிறனும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த பிடிவாதம் பிடிக்கிறவங்க பத்திகளா, அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் பெருமைதான் காரணம், ஈகோ தான் காரணம். பிடிவாத காரனுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் என்ன காரணம்? ஈகோ, நானா நீனா. இந்த நானா நீனாங்கிற அந்த ஈகோ இருக்கு பத்தியலா, இந்த பெருமை இருக்கு பத்தியலா, பெருமை தான் எதற்கு காரணம்? பிடிவாதம் பிடிக்கிறான் பத்தியலா, அதுக்கு காரணம். உங்களுக்கு தெரியும், பெருமை என்பது மார்க்கத்தில் கூடுமா? கூடவே கூடாது. இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 91வது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. பெருமை என்றால் என்ன என்று சொன்னால் பதருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். ரெண்டு தாங்க பெருமை. ஒன்னே ஹக்கை ஏற்க மறுப்பது. ஹக்குனா என்ன? உண்மை, சத்தியம். சத்தியத்தை ஏற்க மறுப்பது. இவன் சொல்லி நான் கேட்கிறோம், எத்தனை வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கு ஓதி முடிச்சு நாங்கெல்லாம் பல வருஷம் ஆயிடுச்சு, இவன் சொல்லி நான் கேட்கிறதா அப்படின்னு ஹக்கை ஏற்க மறுக்கிறாங்கல்ல. ஹக்கை ஏற்க மறுப்பதும் வகம்துன் நாஸ், மக்களை தன்னை விட தாழ்ந்தவனாக நினைப்பு. அடுத்தவங்களை நான் தான் உயர்ந்தவன், அவ என்ன தாழ்ந்தவன். அப்ப நான் தான் உயர்ந்தவன், அடுத்தவன் தாழ்ந்தவன் என்று நினைப்பதும் உண்மையை ஏற்க மறுப்பதும் என்னவாக இருக்கிறது? பெருமையாக இருக்கிறது என்று ஒரு ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல யாருடைய கல்வில் பெருமை கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவனால் எங்கே செல்ல முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு இருக்குது. அப்ப பிடிவாத குணம் என்பது எதன் வெளிப்பாடு? பெருமையின் வெளிப்பாடு. உங்க எல்லாருக்குமே தெரியும், இபிலீஸ் வந்து பெருமை அடித்தானா இல்லையா? ஆணவம் கொண்டானா இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தானா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? இந்த பிடிவாதத்துக்கு என்ன காரணம்? பெருமை தான் காரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடே நீ சஜதா பண்ணு, ஆதமுக்கு நீ சஜதா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம யாருக்கு பண்றோம்னு பார்க்க கூடாது, சொன்னது யாருன்னு பார்க்கணும். அதானே, நம்ம இவருக்கு பண்ணுமா அவருக்கு பண்ணுமா இல்ல, இப்படி பண்ண சொன்னது யார்? அல்லாஹ். அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஜதா பண்ணுன்னு சொல்லிவிட்டான். நம்ம வேலை என்ன? கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சிருக்கனே. அப்படி பேரு பண்ணாங்க. இப்லீஸ் என்ன பண்ணா? நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா. ஏன் பண்ண மாட்டேன்டா? பெருமை. பிடிவாதத்துக்கு பெருமைக்கு இந்த மறுப்புக்கு வந்து பெருமை காரணம். தெளிவாகவே அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் பக்கராவுடைய 34வது ஆயத்துல நம்ம வந்து ஆதமுக்கு சஜதா செய்ய சொன்னோம், எல்லாரும் சஜதா பண்ணாங்க. இப்லீஸ் என்ன பண்ணல? சஜதா பண்ணல. இப்லீஸ்னு ஒரு இனத்தை அல்லாஹ் படைக்கல, ஷைத்தான் ஒரு இனத்தை அல்லாஹ் படைக்கல. அல்லாஹ் வந்து மனித குலத்தை படைத்தான், ஜின் இனத்தை படைத்தான், மலக்குமார்களை படைத்தான். அப்படித்தானே? மனித இனம் ஒரு இனம் இருக்கிறது, ஜின் இனம் ஒரு இனம் இருக்கிறது,
மலக்குமார்கள் ஒரு இனம் இருக்கிறார்கள். இதுல ஜின்களை பொறுத்தவரை யாரெல்லாம் கெட்ட ஜின்களோ அவர்கள் எல்லோரும் ஷைத்தான்கள். புரிஞ்சா? ஷைத்தான் வேற ஜின்னு வேற கிடையாது. நல்ல ஜின்களாக இருந்தால் ஜின்கள், கெட்ட ஜின்களாக இருந்தால் ஷைத்தான்கள். இந்த ஷைத்தான்கள் கெட்ட ஜின்களுக்கு தலைவனாக ஒருவன் இருந்தானா இல்லையா, அவனுக்கு பேர் என்ன? இப்லீஸ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சஜதா பண்ண சொன்னோம், எல்லாரும் பண்ணாங்க. இந்த இப்லீஸ் மட்டும் பண்ணல. அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், அவன் மறுத்தான். அந்த மறுப்புக்கு என்ன, பிடிவாதத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால் வஸ்தக்பர, என்ன காரணம்? பெருமைதான் காரணம், பெருமைதான் காரணம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப பிடிவாதம் பிடிக்க கூடாது, அது பெருமையின் அடையாளம். யாருடைய இதயத்தில் பெருமை இருக்கிறது, கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவங்களால சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, யாரிட்ட பெருமை இருக்கிறதோ, யாரிடத்தில் ஆணவம் இருக்கிறதோ, யாரிடத்தில் பிடிவாத குணம் இருக்கிறதோ அவர்கள் இறையச்சம் இல்லாதவர்கள் இல்லையா? இந்த பிடிவாதம் என்பது அது ஆக்கப்பூர்வமான வெற்றிகளை தராதே, மாறாக எதை தரும்? அழிவை தரும், அது தோல்வியை தரும், அல்லாஹ்வுடைய அதாபை தரும் என்ற ஒரே ஒரு ஆயத்தை நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னா குரான், ஏன்னா நேற்று கொஞ்சம் லேட் ஆயிருச்சுல, 5 நிமிஷம் லேட் ஆகிட்டேன், அதனால இன்னைக்கு அன்னைக்கு சேர்த்து நான் வச்சுக்கிறேன். சூரா யூனுஸ் 10வது சூராவுல 90வது ஆயத்து 91வது ஆயத்து, அதில் பார்த்தீங்களாக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட போய் மார்க்கத்தை சொன்னாங்கல்ல, எவ்வளவோ சொன்னாங்கல்ல, சொல்லி சொல்லி பார்த்தாங்கல்ல. ஃபிரௌனுக்கு மார்க்கம் தெரியும், நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க ஃபிரௌனுக்கு மார்க்கம் தெரியும், அபூஜஹிலுக்கு மார்க்கம் தெரியும், இது உண்மையான மார்க்கம், இவர் உண்மையில அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் அப்படின்னு அபூஜஹிலுக்கெல்லாம் தெரியும், ஃபிரௌனுக்கு தெரியும், அபூ லஹபுக்கு தெரியும், உத்பாவுக்கு தெரியும். இருந்தாலும் மறுத்தாங்க, தெரிஞ்சு என்ன பண்ணாங்க? மறுத்தாங்க. அல்லாஹ்வே சொல்லுவான், யஅரிஃபூனஹும் கமா யஅரிஃபூன அபனாஹும், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை அறிவது போன்று, வாப்பாவுக்கு பிள்ளைகளை தெரியுமா இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் யார தெரியும்? இவங்க எல்லாம் உண்மையிலே அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு பெருமையின் காரணத்தால் பிடிவாதம் பிடித்தார்கள். அதுல ஃபிரௌன் அந்த காரியம் பண்ணானா இல்லையா? இந்த பிடிவாதம் பிடிக்கும் போது அதுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானா, தோல்வியை கொடுத்தானா? தோல்வி. அல்லாஹ்வுடைய அதாபை தர்றான். அல்லாஹ்வுடைய அதாபை தந்து அந்த 2 கடல், அந்த கடல் சேருது பத்தியலா, சேர்ந்து மூழ்கடிக்கப்பட்டு சாகடிக்க விடாம பாருங்க. அந்த சமயத்தில் அவன் சொல்லுவான், ஹத்தா, ஏதாவது பிடிவாதத்துக்குரிய தண்டனை, பிடிவாதத்திற்குரிய தண்டனை, அவங்களுக்கு தண்டனை அல்லாஹ் சொல்றான். அந்த 2 கடல்களும் ஒன்றாக சேருகிற போது, ஹத்தா இதா அதரகஹுல் கரகு, அந்த கடல்கள் சேர்ந்த உடனேயுமே அவன் என்ன ஆயிட்டான்? கரக்னா மூழ்குவது, அவன் கடலில் மூழ்கி விட்டான். கடல்ல மூழ்குன உனையும் தான் அப்பதான் புத்தி படிக்கிறான். அப்ப சில பேர் எப்ப கொஞ்சம் நிலம் கொஞ்சம் குட்டையா இருக்குது, குனிஞ்சு போப்பான்னா போக மாட்டாங்க. புரிஞ்சா? எப்ப போவாங்க? முட்டி மண்டையில ரத்தம் வந்தா தான் குனிஞ்சு போவாங்க. அப்ப அல்லாஹ் தெளிவா சொன்னா அவன் கேட்கல. அந்த கடல்ல மூழ்கடிக்கப்பட்ட பத்தியலா, சாவ போற பத்தியலா, அப்படி சாவ போகும்போது ஃபிரௌன் சொல்றான், கால ஆமன்து, கால ஆமன்து, நான் ஈமான் கொண்டு விட்டேன். ஃபிரௌன் சொல்றான், எப்ப மௌத்தா போக போறாங்க, மௌத்தா போக போக சொல்றான், ஆமன்து, நான் ஈமான் கொண்டு விட்டேன். அன்னஹு லா இலாஹ, அவன் சொல்றான், ஃபிரௌன் சொல்றான், அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல வ அன மினல் முஸ்லிமீன். சொன்னது யாரே? ஃபிரௌன் சொல்றான் கடைசி நேரத்தில், நான் ஆமன்து, ஈமான் கொண்டு விட்டேன். அன்னஹு லா இலாஹ இல்லா, அல்லாஹ்வை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை. ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல, பனு இஸ்ரவேலர்கள் எந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த அல்லாஹ்வை நானும் ஈமான் கொண்டு விட்டேன், நானும் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று கடைசி நேரத்தில் அவன் கலிமா சொன்னானே, அவன் ஈமான் கொண்டானே, அந்த ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் கேட்பான், ஆல் ஆன் வகத் அசைத கபுல் வ குன்த மினல் முஃப்ஸிதீன், இப்பதானாப்பா, இப்பதான் நீ ஈமான் கொள்றியா? இதுக்கு முன்னால நீ ஃபசாது பண்ணிய, அநியாயம் பண்ணிய, ஆணவம் பிடிச்ச ஆடுனிய, பிடிவாதமா இருந்திய,
அதனால் கடைசி உடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அவனுடைய ஈமான் மறுக்கப்பட்டது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, பிடிவாதம் பிடிப்பது நல்லது இல்லை. நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு நான் சதக்கா கரெக்டா கொடுப்பேன், ஜக்காத்து கணக்கு போட்டு நான் கரெக்டா கொடுப்பேன், 5 வேளை கரெக்டா நான் தொழுவேன், நான் வட்டி வாங்க மாட்டேன், நல்ல விஷயங்கள் செய்வேன் என்றும் கெட்ட விஷயங்களை செய்ய மாட்டேன் என்ற நம்ம உறுதி, அதுக்கு பேர் பிடிவாதம் கிடையாது. அதுக்கு பேர் என்ன? ஈமானிய உறுதித்தன்மை. ஈமானிய உறுதித்தன்மை. அந்த உறுதித்தன்மை கூட கெட்டதுல பிடிவாதம் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பிடிவாத மார்க்கத்துல கூடாது. எவன் பிடிவாதம் பிடிக்கிறானோ ஒன்னும் அவன் இறையச்சம் இல்லாதவன், 2வது அவன் நரகவாசி என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எப்படி நல்லவர்கள் அந்த நாணலை போன்று வாழ்ந்தாங்களா இல்லையா, அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு அது அடிக்கக்கூடிய காற்றுக்கு தகுந்த மாதிரி தன்னை தானே மாற்றிக் கொண்டார்களா இல்லையா, அது போன்று நாணலை போன்ற நல்லவர்களாக நல்லவங்க வாழ்ந்தாங்கல்ல, அது போன்ற நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.